வணக்கம். கோயிலுக்கு தெய்வத்துக்கு நம்ம என்ன பழங்கள் கொடுத்தா என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத நான் ஷார்ட்டா உங்களுக்கு சொல்றேன். வாழைப்பழம் நைவேத்தியமா நீங்க கொடுத்தீங்கன்னா சகல விதமான உடல் பிரச்சனைகளும் நோய் நொடிகள் நீங்கும், பீடைகள் இருந்தாலும் அடங்கும், தீர்க்க ஆயுள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா மாதுளப்பழம் முத்துக்களோட நம்ம தெய்வத்துக்கு படைக்கும் போது நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் நமக்கு எல்லா செல்வ வசியமும் ஆகும் சொல்றாங்க. இன்னொன்னு சொல்ல போனா பெண் தெய்வத்துக்கு நம்ம மாதுளங்கனி நைவேத்தியமா கொடுக்கும் போது மலட்டுத்தன்மை நீங்கி புத்திர பாக்கியம், குழந்தை பேரு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்றாங்க. அதனால மாதுளப்பழம் நிறைய பேர் பெண் தெய்வத்துக்கு படைச்சு பாருங்க, கண்டிப்பா நல்லா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஆரஞ்சு பழம் குடும்ப ஒற்றுமை, கணவன் மனைவி ஒத்துமையா இருக்கிறது, மாங்கல்ய தோஷம், திருமண தடை, தீர்க்க சுமங்கலி பாக்கியம், இதெல்லாம் ஆரஞ்சு பழம் நைவேத்தியமா இருக்கும் போது நமக்கு கிடைக்கும். பச்சை திராட்சை நைவேத்தியமா பண்ணும்போது பசுமையான நிகழ்வுகள், கொஞ்சம் பாசிட்டிவா நமக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பச்சை திராட்சையும் பண்ணலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா அன்னாசி பழம் அனைத்து விதமான விஷய பிரச்சனைகளை நீங்கி குபேர சம்பத்து கிடைக்கும், எல்லா விஷயத்தையும் நமக்கு ஈஸியா நமக்கு கிடைக்கிறதுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு பழத்துக்குமே சாஸ்திரம் ஒவ்வொரு காரணம் நமக்கு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் அனுபவிச்ச உண்மைகளை தான் நமக்கு சொல்றாங்க. ஸோ நம்ம ஒரு தடவை 2 தடவை பண்ணிட்டு இது எனக்கு ஒர்க் அவுட் ஆகல அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. எந்த ஒரு பரிகாரம் செஞ்சாலும் கொஞ்ச நாள் நம்பிக்கையோட செய்யுங்க, அதுக்கப்புறம் அதோடைய பலன்கள் நமக்கு கண்டிப்பா நடக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பழம் செஞ்சு பாருங்க. நன்றி.